கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், அதில் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். இன்றைய தினம் தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கேடகமாக விளங்குவேன் என்று தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். கேடகம்னா நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு எதிரான வர காரியங்களை தடுப்பது தான் கேடகம். அந்த காலத்துல யுத்தத்துல ஒரு கையில வாழும், ஒரு கையில கேடகம் வச்சு தான் அவங்க யுத்தம் பண்ணாங்க. எதிராளிகள் அடிக்கிற அடிகளை அந்த கேடகத்து மூலமாக அவங்க தாங்கி கொள்ளுவாங்க. அதே போலதான் நம்ம எதிராளிகள் நமக்கு எதிராக வர காரியங்களை எல்லாமே தாங்கிக் கொள்ளும் கேடகமாக தேவன் விளங்குவேன் என்று உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இன்றைய தினத்துல தேவனே உங்களுக்கு கேடகம். தேவனை பத்தி நிறைய இதுல பாக்குறோம். கண்மலை, கோட்டை, அரணான கோட்டை, கண்மலை அப்படின்னு நிறைய இடத்துல பாக்குறோம். நம்ம அவரே பலத்த துருகம் அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா பலத்த துருகம், கண்மலை, கோட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஓடி போய் ஒழிச்சுட்டு வருவதற்காக தான் அந்த அடைக்கல பட்டினமாக தான் இயேசுவை பத்தி நம்ம பாக்குறோம். அடைக்கல பட்டினம் தான். அப்ப தேவன் நமக்கு அடைக்கலமானவர். எப்ப ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானவர். எப்படி அனுகூலமான துணையானவர்? அவரே கேடகமாக நின்று நமக்கு எதிராக வரும் காரியங்களை எல்லாம் தடுத்து அவர் விலக்கி போடுவேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், வாழ்க்கையில எனக்கு எப்ப எடுத்தாலும் போராட்டாங்க, எல்லாமே முடியறாப்புல இருக்கும், கடை சேர்த்த முடியாது, எனக்கு எது தொட்டாலுமே எனக்கு லேட்டா தான் முடியும், எனக்கு உடனே நடக்காது, எதுவுமே உடனே நடக்காது, கேட்ட உடனே எதுவுமே கிடைக்காது, எனக்கு கடைசி நேரத்தை தான் எனக்கு கிடைக்கும், எப்போதும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் போராடி தான் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. போராடி கிடைச்சாலும் உங்களுக்கு அது கிடைக்கும் போது அது எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம் உள்ள இருக்கும். அதை நீங்க உணரத்தானே செய்றீங்க. ஒருவேளை தேவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த நேரத்துல இதை யாருக்கு எந்த நேரத்தை எதை கொடுக்கணும் அப்படின்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆபிரகாமுக்கு 25 வருடங்களுக்கு முன்பாக வாக்களித்த தேவன் ஏன் உடனே கொடுத்துருக்கலாமே, உடனே ஏன் செய்யல? ஏன் 25 வருடங்கள் ஆபிரகாம் காத்திருந்தார்? தேவன் ஆபிரகாமுக்காக காத்திருந்தார். அடிக்கடி சொல்லுவேன், ஏன் காத்திருந்தாரு? ஆபிரகாம் தேவனோட திட்டத்துல முழுமையாக அமர்வதற்காக. ஆனா நம்ம விசுவாசிகள் தகப்பன் ஆபிரகாம் சொல்றோம். நம்ம அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? கெட்ட உடனே கிடைச்சிருச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அது ரொம்ப மகிமையானதாக இருக்காது. என்னுடைய கணக்குப்படி. அப்ப அதுக்காக காத்திருப்பது தேவனுக்கு திட்டம் அல்ல. நம்ம தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க கேட்டது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளிட்டீங்கன்னா நம்ம உலக ரீதியான காரியமே கேட்க மாட்டோம். ஏன்னா தேவனுடைய திட்டம் நம்மளை குறித்து, என்னை குறித்து அழைப்பின் நோக்கத்தை அறிந்து கொண்டோம்னா, தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் நம்ம தேவனுக்கு பிரியமானபடி தான் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். பிரியமானது தான் கேட்போம். அப்ப கேட்ட உடனே எல்லாமே கிடைக்கும். அதான் நம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனை அண்டிக் கொள்கிறோமா? தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள வரோமா? பலத்த செட்டைக்குள்ள நம்ம நிற்கிறோமா? இல்லாட்டி வெளியே நின்றுக்கிட்டு எனக்கு என்ன செய்யணும்? நிறைய பேர்கிட்ட நான் இப்ப பேசும்போது கேட்டிருக்கேன், இதெல்லாம் எனக்கு நடக்கட்டும், நடந்தா ஆண்டவரை ஏற்றுக்குவேன், இதெல்லாம் நடந்தா நான் முழு ஞானஸ்தானம் எடுத்துப்பேன், இதெல்லாம் நடந்தா நான் ரெகுலரா ஆலயத்துக்கு வருவேன். இந்த மாதிரி சொல்றவங்களாம் நிறைய கேட்டிருக்கேன். இப்படி சொன்னீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அது உண்மையிலேயே அது நடக்காது. நம்ம இருக்கிற வண்ணமாகவே நம்மளை ஏற்றுக்கொள்கிற தேவன். நீங்க எப்படி இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி பார்க்கும்போது அவரே உங்களுக்கு கேடகமாக இருந்து வாழ்க்கையில போராட்டங்கள், வெற்றிகள், தோல்விகள் அனைத்தும் அவர் தான் அவர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு எதிராக ஒருவேளை அநேக போராட்டங்கள் இருக்கலாம். குடும்பத்தாரால் இருக்கலாம், கணவன் மனைவியில இருக்கலாம், பிள்ளைகள் மத்தியில இருக்கலாம், சொந்த பந்தங்கள் மத்தியில இருக்கலாம், உடன்படுந்தவங்க மத்தியில இருக்கலாம். எவ்வளவோ வெளியில் வேலை பார்க்குற, ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல, நீங்க வெளி நண்பர்களை, குடியிருக்க இடங்கள்ல பக்கத்துல எவ்வளவோ போராட்டங்கள் உங்களுக்கு எதிரான மக்கள் இருக்கலாம். ஆனா எதுக்கும் கவலைப்படாதீங்க. தேவனை அண்டிக் கொள்ளுங்க. தேவனை அண்டிக் கொண்டீங்கன்னா அவரே உங்களுக்கு கேடகமாக இருப்பார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்ப நீங்க தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனை அண்டிக் கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்ய போறோம்? இல்ல இதெல்லாம் நடக்கட்டும் அப்புறம் பார்ப்போம்னு நினைக்கிறோமா? இல்ல ஆண்டவரே, நான் முழுமையாக நான் உம்மிடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு தேவன்கிட்ட வரோமா? தேவன் இதை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறார். நம்மை அண்டிக் கொள்கிற யாவருக்கும் தேவனை கேடகமாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவன். நம்ம அதை கேட்டு அதன்படி வாக்கின்படி நடப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தாப்பனே, உண்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு நீரே கேடகமாக இருந்து அவர்களை பாதுகாப்பேன், அவருக்கு எதிரான காரியங்களை அன்னைக்கு நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே.
ஏஸ்தவனே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்பதற்காக நன்றி ஆண்டவர். யுத்த வீரராக நீர் எங்களுக்கு முன்பாக செல்வேன் என்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கேடகமாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து அந்த கேடகத்தின் மறைவிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. நீர் அழைப்பதை நாங்கள் உணர்ந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாப்பனே தங்கள் போராட்டங்களில், பிரச்சனைகள், கஷ்டங்களிலே, நஷ்டங்களிலே தாப்பனே அவர்கள் உண்மை அண்டிக் கொண்டு கேடகமாகிய உண்மை அவர்கள் ஏந்தி கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.